ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக தான் இருக்கும். நியூ டைலர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், என்ன பண்ணால் அவங்க வந்து கஸ்டமரை வந்து அதிகப்படுத்தலாம், சேம் டைம் வந்து எப்படி வந்து எந்த மெத்தடில் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டா ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் டைலரிங் கற்றுக்குறீங்க, எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்றவங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது உங்கள் வீட்டில் மிஷின் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. பேசிக் மிஷின் தான் இருக்குது. அதாவது பேசிக்லேயே அப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பெடல் மிஷின். நார்மல் பெடல்லையே வந்து நார்மல் பெடல் இருக்குது, அந்த மிஷின் தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து தையல் ஃபஸ்ட்டு பழகிக்குங்க, ஓகேவா? ஒரு ப்ளவுஸு, ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பழகுனா மட்டும் போதும், இல்லை நார்மலாக ஒரு குர்த்தி வந்து பழகுனா மட்டும் போதும். பட் பழகுற வரைக்கும் மட்டும் அதை வச்சுக்கோங்க. பழகுனதுக்கப்புறம் இப்போது பவர் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, பவர் மிஷின்லேயே அதுலேயும் பேசிக் இருக்குது. அது மாதிரி செகண்ட்ஸில் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா அங்கே நியூ மிஷினும் இருக்கும், செகண்ட்ஸ் மிஷினும் இருக்கும். நீங்கள் செகண்ட்ஸ் மிஷின் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை, எனக்கு செகண்ட்ஸில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10,000 to 12,000 எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. அது வந்து மோட்டர் கிடையாது, டைரெக்டாக வந்து ஃப்ளக்கு வந்து கரண்ட்டில் போட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மோட்ரு மட்டும்தான் இருக்காது அந்த மிஷினில். அந்த மாதிரி கூட இருக்குது, 10,000 to 12,000 அந்த மாதிரி மிஷினும் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு முன்பணம் ஒரு 5,000 அந்த மாதிரி கட்டிட்டு மந்த்லி வந்து ஒரு 1,000 rupees அந்த மாதிரி கூட கட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன் வந்து நான் எடுத்த உடனே மிஷின் பற்றி சொல்கிறேன்னா, டைலரிங் வந்து பழகணும், தைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மிஷின் வந்து நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். நம்ம மிஷின் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்ம மிஷின் வந்து வச்சுருக்க மிஷின் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உட்காரும் போது ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் பதிஞ்சால் மட்டும்தான் நம்ம தைக்க முடியும். ஒரு அன்கம்ஃபர்டபுளாக, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பவர் இல்லாமல் பெடலில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரியோ, இல்லைனா வந்து ரொம்ப பேசிக் மிஷினோ, இல்லை நல்ல மிஷினோ சரி சர்வீஸ் இல்லாததோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது சொல்கிறேன், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். ஓகே, இந்த மிஸ்டேக் நடக்குது, இந்த மிஷினில் இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம இதை சரி பண்ணால் ஸ்மூத்தாக போவோம் மிஷின் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போ என்கிட்ட இருக்க மிஷின் பார்த்திங்கன்னா ஆஷான்ற பிராண்டு வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மல் பெடல் மிஷின் வச்சுருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சி இது, அவங்க யூஸ் பண்ணி வச்சுட்டு மோர் தென் 20 years மேலே இருக்கும். அந்த அந்த 20 years மேலே வீட்டில் ஒரு மூலையில் இருந்த மிஷினை எடுத்து தான் நான் ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணி அந்த மிஷினை சர்வீஸ் பண்ணி அதில் கற்றுக்கிட்டு நான் அதில் வந்து மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இப்போ மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 2,000 to அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாம் போகிறதுக்கு 2,000 to 2,500 அந்த மாதிரி ஆகுது. மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த மிஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி. இப்போது வந்து ஒரு அரை அடி கூட இருக்காது சைடில் ஸ்பேஸு. இப்போ நம்ம ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணணும், ஒரு பெரிய கிளாத்து அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணணும்னா அதில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஓரம் அடித்து கொடுக்கலாம் அப்படின்ற பட்சத்துக்கு அந்த மிஷின் ஓகே. வீட்டில் வந்து நான் வந்து ஓரம் அடித்து என் வீட்டு செய்கிறதுக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன்னா அந்த மிஷின் ஓகே. பட் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து மிஷின் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்போ அந்த மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ணுறவங்க ஸ்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போவும் நான் அந்த மிஷினை தூக்கி போடலை, நான் அந்த மிஷின் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக அந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் அந்த மிஷினை பத்திரமா வச்சுருக்கேன். கரண்ட் இல்லாத போது யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அந்த மிஷின் நான் வச்சுருக்கேன். இந்த மிஷின் வந்து செகண்ட்ஸில் வந்து 7,000 to 8,000 நினைக்கிறேன், அந்த மாதிரி பட்ஜெட்டில் வாங்கினேன். வாங்கி வந்து எனக்கு எந்த மிஸ்டேக்கும் இந்த மிஷினில் இல்லை. ஒரே ஒரு முறை மட்டும் ஸ்டோன் செயின் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது மிஸ்டேக் வந்து, அதாவது அந்த மிஷினில் ஏதோ சம்திங் பிரச்சனை வந்தது, 500 rupees செலவு பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மிஷினில் நான் எந்த செலவும் பண்ணலை. ஸ்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது.
என்ன சொல்ல வரேன்னா, மிஷின் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? செகண்டு பார்த்தீங்கன்னா, டைலரிங் எல்லாம் பழகிட்டீங்க, உங்கள் கஸ்டமரை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு லைனிங் ஷாப் போவோம், இல்லை நீங்கள் ஒரே ஊரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மினிமம் ரொம்ப ரொம்ப மினிமம் ஒரு 2, 3 கடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மளிகை கடையாக இருக்கலாம், இல்லை ஃபேன்சி ஸ்டோராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வாங்குகிற லைனிங் கடையாக இருக்கலாம், நீங்கள் வாங்குகிற துணி கடையாக இருக்கலாம். அங்கே ஒருத்தவங்களாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நீங்கள் தான் உங்களுடைய வேலையை வந்து ப்ரமோட் பண்ணணும். இப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் சொந்தக்காரங்க யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா வந்து சொந்தக்காரங்க வந்து எப்படி தான் இது பண்ணுது, எல்லா வேலையும் செய்யுது, எல்லா வேலையுமே பண்ணிவிட்டு இந்த வேலையும் எப்படி செய்யுது, நம்மளால் முடியலையே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் நம்மளை பார்ப்பாங்க. ஓகேவா? ஆனால் சொந்தக்காரங்களை மட்டும் தயவு செஞ்சு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்குன்னு எல்லா சொந்தக்காரங்களும் நான் கெட்டவங்கன்னு சொல்லலை, ஒரு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சர்க்கிள், நீங்கள் பழகுன சர்க்கிள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு நம்பிக்கையான இருக்கவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன், எனக்கு ஒரு முறை கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து பாருங்கள். ஒரே ஒரு முறை அவங்க உங்ககிட்ட கிளாத்து கொடுத்தாங்கன்னா அதில் 100%, 99.9லாம் சொல்லக்கூடாது, 100% உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். அவங்க வந்து கொடுத்து பார்க்கலாம், ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற விதம் எப்படி இருக்கணும்னா, அவங்க வந்து எதிர்பார்த்துருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருங்க. உங்களை விட்டு அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னை நம்பி நீ பண்ணு, நீ ஸ்டிச் பண்ணு எனக்காக அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து இப்போ நான் அவங்க நேம் சொல்ல முடியாது, ஏன்னா சுற்றி எல்லாரும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறாங்க. அவங்க ஆனால் என்னுடைய ரிலேஷன் கிடையாது. ஓகே, என்னுடைய ரிலேஷன் இல்லை, ரொம்ப பழகுனவங்க கொடுத்துருந்தாங்க. 2 நல்ல சாரீ கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு சாரீ ரொம்ப சொதப்பிட்டேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் சொல்கிறேன் நான். ரொம்ப சொதப்பிட்டேன், எனக்கே கஷ்டமாயிடுச்சு. பட் நெக்கு டிசைன் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுட்டேன், ஃப்ரண்ட்டு வந்து சொதப்பிட்டேன். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்டிச் பண்ணதை பார்த்துட்டு தான் அவங்க கொடுத்தாங்க, இருந்தாலும் சொதப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தப்பு பண்ணால் தானே நம்மளுக்கு தெரியும் இது தப்புன்னு. ஸோ நான் தப்புன்னு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் இந்த 3 இயர்ஸாக கண்டினியூவாக என்னை தவிர அவங்க எங்கேயுமே ஸ்டிச் பண்ணாத மாதிரி நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நேற்று கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்தேன். அதோடைய ஹாப்பினஸ்ஸால் தான் நான் இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோவே நான் போட்டிருக்கேன். நேற்று நான் ஒரு ப்ளவுஸ் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். வியர் பண்ணிவிட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். வியர் பண்ணிவிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீ ஒரு எப்படி சொல்கிறது, அக்மார்க் டெய்லர் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதாவது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களன்னு விடுங்க, இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்டினியூவாக நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நம்மளுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. நம்ம என்ன தான் க்ளோஸாக ஒருத்தவங்க கிட்ட பழகினாலும் நம்மளுடைய வேலை கரெக்டாக இருந்ததுன்னா சஜஷன் பண்ணுவாங்க. நம்மளுடைய வேலை கரெக்டாக இல்லைன்னா ரொம்ப பழக்கம் இருந்தாலும் சஜஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து டைலரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது யாராக வேணால் இருக்கட்டும், உங்களை விட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க சஜஷன் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு 100, 110 அந்த மாதிரி வாங்குகிறாங்க. ஓகேவா? ஒரு சில ஊரில் கொஞ்சம் உள்ளுக்காக இருக்க ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து 90 ரூபா, 85 ரூபா அந்த மாதிரிலாம் தைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
நீங்கள் எந்த ஊராக வேணால் இருந்துக்குங்க. இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுறீங்கன்ற பட்சத்தில் மினிமம் வந்து நீங்கள் ஒரு 80 ருபீஸ் வைங்க நார்மல் ப்ளவுஸ்க்கு போதும். ஏன் வந்து 80 ருபீஸ் நான் சொல்கிறேன், என்ன மேடம் நீங்கள் இவ்வளோ கற்றுக்கிட்டு மிஷின் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் 80 ரூபாய்க்கு தைக்க சொல்கிறீங்களேன்னு மட்டும் கேட்காதீங்க. இப்போது வந்து நீங்கள் 80 ரூபாய்க்கு தைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுடைய ஸ்டிச்சிங்கில் இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. அங்கே ஸ்டிச் பண்ணால் 110 வாங்குறாங்க, இவங்கக்கிட்ட 80 ருபீஸ் தான், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வருவாங்க. அது மூலியமாகவும் உங்களுக்கு கஸ்டமர் சேர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு சில கஸ்டமரை வந்து நீங்கள் தக்க வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து உங்களுடைய தையக்கூலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணுங்கள். 80 ருபீஸ் இருக்கா 3 இயர்ஸ் கழிச்சு தான் நான் சொல்கிறேன். அந்த 3 இயர்ஸ் வந்து எதுக்காகனா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்குரிய நாளாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, உங்களுடைய கஸ்டமரை நீங்கள் சேர்க்கறக்கூடிய நாளாகவும் நீங்கள் வந்து தையல் வந்து நல்லா பழகிறதுக்கு உண்டான நாளாகவும் எடுத்துக்கணுமே வழிய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நாளாக எடுத்துக்கூடாது. அதாவது இப்போ ஆஃபீஸ் டைப் அந்த மாதிரிலாம் வேலைக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் பீரியடு ஒர்க் இது, ட்ரைனிங் பீரியடு ஜாப் இது 2 இயர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் பார்த்திங்கன்னா 5000 தான் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டிட்டு படிச்சுட்டு வந்திருப்பாங்க. மினிமம் 5000 to 8000 இவ்வளோ தான் அவங்க கொடுப்பாங்க. ஓகேவா, ட்ரைனிங் பீரியடு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா உழைப்பும் நேரமும் மட்டும்தான். ஸோ லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படித்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறவங்களுக்கே அந்த ட்ரைனிங் பீரியடில் மினிமம் அமௌண்ட்டு தான் வருது. நம்ம வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே அந்த உழைப்பு நேரம் நம்மளுடைய மிஷின் தான். ஓகேவா, ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம பணத்தை பார்க்கக்கூடாது. நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒரு நியாயமான ஊதியம் நம்மளுக்கு வந்தால் போதும். நம்ம தையல் பழகணும், கஸ்டமர் சேர்க்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் டைலரிங்கில் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை மோட்டிவேஷ்னல் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். என்ன மோட்டிவேஷ்னல் பண்ணுறது வந்து உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய ஒரு லைக்கும் மட்டும்தான் எனக்கு வந்து மோட்டிவேஷ்னலு. ரீசன்ட் டைம் நம்மளுடைய சேனலை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.